போர்க்களத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அமெரிக்காவை சமாதானப்படுத்தவா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போ போலந்து நாட்டிற்கு போயிருக்கும் நிலையில நாளை அவர் போர் உக்கிரமாக நடக்கும் உக்ரைனுக்கு போறாரு. இது ஒரு முக்கியமான மற்றும் வரலாற்று பயணம் சொல்லலாம். ஏன்னா நம்முடைய தூதரவு உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு கூடுதலான காலத்தில் இந்திய பிரதமர் ஒருவர் யுக்ரைன் செல்வது இதுவே முதல் முறை அப்படின்னு மேற்குலக பிரிவின் இந்திய வெளியுறவு செயலாளர் தெரிவித்திருக்கார். சோவியத் சோசியலிஸ்ட் யூனியன் சிதறிக்கப்பட்ட போது அதிலிருந்து பிரிந்து சென்று தனிநாடாக அறிவிக்கப்பட்ட மாநிலம்தான் யுக்ரைன். அதே போல சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பின் சோசியலிஸ்ட் குடியரசு சோவியத் யூனியன் வார்சா ஒப்பந்த கூட்டணி நாடாக இருந்த போலந்திலும் ரஷ்யாவின் பிடி தளர்ந்தது. அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி சோவியத் யூனியன் அங்கங்களாக திகழ்ந்த போலந்து யுக்ரைனில் தான் பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக, அதாவது நேற்றும் இன்று போலந்தில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இந்த நாட்டில் சுமார் 5,70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகத்தை உறுதி பண்ணியிருக்கார். மேலும் போலந்துடன் பல்வேறு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா நாடுகளுக்கிடையே நடைபெறும் வழக்கமான ஒப்பந்தம் தான். ஆனால் நாளை உக்ரைனுக்கு மோடி செல்வதுதான் முக்கியமான சர்ச்சையாக எழுந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் உக்கிரமாக நடைபெற்று வருது. ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா இருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை மூலமாக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருது. ரஷ்யா நடத்தும் போரை உலக நாடுகள் பெரும்பாலானவை கண்டிக்கும் நிலையில் இந்தியா அதை கண்டிக்காது பேச்சுவார்த்தை என்று மட்டும் கூறியிருப்பது உக்ரைனுக்கு சற்று வருத்தம் தான். அதோட ரஷ்யாவிடமும் புதினிடமும் வர்த்தக ரீதியாகவும் பாதுகாப்புத்துறை ரீதியாகவும் இந்தியா காட்டும் அக்கறையை உக்ரைன் ரசிக்கவில்லை அப்படின்னு தெரியுது. அதிபர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் குறித்து தகவல் வெளியாக இருக்கு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி யுக்ரைன் தேசிய கொடி தினத்தையொட்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வமாக பயணமாக வரார். 2 நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் துவங்கிய பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் யுக்ரைன் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறைன்றாங்க. இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து அதிபர் ஜெலன்ஸ்கி விவாதிப்பார். 2 நாடுகளுக்கு இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் மோடியின் இந்த உக்ரைன் பயணத்தால் எந்த பயனும் விளைய போவதில்லை அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் மோடியின் உக்ரைன் பயணம் ரொம்ப மோசமானது அப்படின்னு நிரூபணமாகலாம். உக்ரைன் சமீபத்தில் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி சில பகுதிகளை கைப்பற்றிய பிறகு ரஷ்யா அதன் மீது பெரும் தாக்குதலை நடத்த தயாராகி வராங்க. மேலும் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த ஆர்வமும் இல்லை அப்படின்னு பாதுகாப்பு விவகார நிபுணர் பிரம்மா செலானி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். மேலும் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சென்று அதிபர் புதினை கட்டி தழுவினார். இது குறித்து கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் இரத்தக்களரியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய குற்றவாளியை தழுவிக்கொண்டு அமைதி முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அடி என்று கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில உக்ரைனை சமாதானப்படுத்தவே மோடி அங்கு செல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்தியா உலகிற்கு புத்தரை கொடுத்தது போரை அல்ல என்பது உண்மைதான். ஆனால் அவரது ரஷ்ய பயணத்திற்கு பிறகு அமெரிக்கா கடுமையான எதிர்வினையை வெளியிட்டாங்க. பிரதமரின் யுக்ரைன் பயணம் அதன் தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் இது இந்தியாவின் சுதந்திரமான பாதுகாப்பு செயல் உத்தியின் ஒரு பகுதி என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சர்வதேச அரசியல் ஆய்வாளர் வரன் சிங் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. அமெரிக்காவை சமாதானப்படுத்தவே மோடி யுக்ரைன் செல்கிறார். ஆனால் இப்போதைக்கு உக்ரைனுக்கு மோடி செல்வதால் போரில் எந்தவித தாக்கமும் ஏற்பட போவது இல்லை என்பதுதான் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு.